ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸஸ்லேயே ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஆர்த்தோபெடிக் அசஸ்மெண்ட்டில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் அசஸ்மெண்ட். ஓகே. ஸோ ஜென்ரலாக பெயின்னா பெயினா நம்ம பாடியில் நடக்கிற ஒரு அன்பிளசன்ட் சென்சேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம அசஸ்ஸாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயின் அசஸ்மெண்ட். ஸோ அதை வந்துட்டு நிமோனிக்ஸாக நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பார்ப்போம்னா P. ஸோ இந்த PQRST இந்த நிமோனிக்ஸ் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயினோட அசஸ்மெண்ட்டை வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Pனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவகேட்டிங். So what is provocating? Provocating தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு aggravating தான் வந்து பாத்தீங்கன்னா provocating னு சொல்றோம். So generally pain எப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு provocate ஆகுது, so aggravate ஆகுது, அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா provocating factor வந்து நம்ம கொண்டு வரோம். So இந்த provocating factorனா ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த பேஷண்ட் எந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது ஆரல்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஆரல்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஸோ இது பண்ணுனா அவங்களுக்கு இருக்கிற பெயின் வந்து நான் இருக்கிற ஸ்டேட்டை விட இன்க்ரீஸ்டு ஸ்டேட்டா வருதுங்கிற விஷயத்தை வந்துட்டு இந்த ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர்ல பார்ப்போம். ஸோ ஜென்ரலா ஆர்த்தோபெடிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேஷண்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் சப்ரஸ்டா இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு வேலை செய்யும் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயசான பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க நீ பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காந்துருந்தா எந்த வழியும் இல்லை. ஸோ அதுவே வந்து நான் ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ ஆரல்ஸ் வந்துட்டு நான் சம்மணம் போட்டு கால் மடிக்க உட்காரும் போது எனக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர். ஸோ பெயினை இன்க்ரீசிங் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இது கீழே ஜென்ரலாக வந்துட்டு அவங்களுக்கு எது பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர்ஸ் நேராக வந்து நம்ம அசஸ்மெண்ட் ஷீட்ல நம்ம எழுதுவோம். தென் செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் என்ன Q. ஸோ Qனா என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் பெயின். ஸோ பெயினோட குவாலிட்டி. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் பெயின். ஸோ குவாலிட்டி ஆஃப் பெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பெயினும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸாக வந்து பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த்ராபிங் பெயினா இருக்கும். தென் சிலது வந்து பார்த்தீங்கன்னா டல். தென் அது வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா இருக்கிற பெயினோட குவாலிட்டி. ஸோ இது எல்லாமே இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கு. ஸோ த்ராபிங் பெயின் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசில் மேலே இம்பாக்ட் இருக்கிற சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் வந்துட்டு த்ராபிங் டைப் ஆஃப் பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டல் ஏக்கிங். ஸோ டல் ஏக்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு க்ரானிக் பீரியட் ப்ரொலாங் பீரியடா ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அவங்களோட பெயினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா டல் ஏக்கிங். ஸோ மினிமல் அமௌண்ட்டா ப்ரொலாங் டைமுக்கு வந்து அந்த பெயின் வந்துட்டு பாஸ் ஆகி அவங்க பாடியில் வந்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டல் ஏக்கிங் டைப் ஆஃப் பெயின் சொல்லுவோம். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷூட்டிங் பெயின். ஸோ இந்த ஷார்ப் ஷூட்டிங் பெயின் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பேஷண்டோட நர்வ்ல வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஆகுதோ அந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்துட்டு ஷார்ப் ஷூட்டிங் பெயின் வந்து ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இது எல்லாமே இன்னும் நிறைய டைப் ஆஃப் பெயின்ஸும் இருக்கு. ஸோ அதுல மேஜரா பார்க்கறது நம்ம ஆஸ் ஆர்த்தோபெடிக் சைட்ல மேஜரா நம்ம பார்க்க போற பெயின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ PQRST ஃபர்ஸ்ட் ஒன் P என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர். தென் Q வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் பெயின். தென் நவ் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா R. ஸோ R இஸ் ரிலீவிங் ஃபேக்டர். ஸோ எப்படி ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர்னா ஸோ பேஷண்ட்க்கு எப்படி வந்துட்டு பெயின் வந்து ப்ரொவோகேட் ஆகுது அக்ரவேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர்ல பார்ப்போம். ஸோ அதுவே வந்து ரிலீவிங் ஃபேக்டர்னா ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் வந்துட்டு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கு. ஸோ இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட பெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலீவிங் ஃபேக்டர் ஸோ பெயின் அசஸ்மெண்ட்ல ரிலீவிங் ஃபேக்டர் கீழே கொண்டு வரும்.
ஸோ ஜென்ரலா ஆர்த்தோபீடிக்கை பொறுத்த வரைக்கும் அபவுட் 99% ஆஃப் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீவிங் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னா அவங்கள ரெஸ்ட் பண்ணுனா அந்த பெயின் வந்து சப்சைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்று ரெண்டு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சில கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெயின் வந்து அக்ரவேட் ஆகும். அதுவே மூவ்மெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெயின்